தினம் ஒரு திருப்பாவை. திருப்பாவை 15வது பாசுரத்தின் பாடல் விளக்கத்தை பார்க்கலாமா? ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்பொழுது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்துவிடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தை மிகவும் நன்றாக இருக்கிறது. இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்பொழுது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்பொழுது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலியாயிருங்கள், நான் ஏமாற்றிக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு என்ன இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி போல் பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழி. தோழிகளோ அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் என்று கூறுகிறார்கள். வலிமை பொருந்திய குவாலய பீடம் என்னும் யானையை அடித்தவனும் எதிரிகளை சண்டையிடும் திறம் கொண்டவனுமாகிய மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்று அழைத்தார்கள் தோழிகள். இந்த பாடலை கவனித்தீர்களா? ஒரு பாடலை இரு தரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமையாக பாடியிருக்கிறாள் ஆண்டாள். பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும்? இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் ஆண்டாள். படிக்க படிக்க சர்க்கரை துண்டாக இனிக்கும் பாடல் இது. இந்த பாடலுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது.